எல்லா புகழும் இறைவனுக்கே. என் பேர் வந்து சம்சுக்கனி. நான் பட்டாரம்ல கிட்டத்தட்ட ஒரு 16 இயர்ஸாக கடை வச்சுருக்கேன். என்னுடைய கடை பேர் வந்து யூனுஸ் செல் சிட்டி. இந்த கடையை பட்டாரம் பகுதியிலே முதல்ல மொபைல் கடைன்னு சொன்னால் நம்ம கடை தான். பட்டாரமில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பனுடைய உதவியால் அவனும் நானும் பார்ட்னர்ஷிப்பாக இங்கே ஃபஸ்ட்டு மொபைல் ஷாப் ஓப்பன் பண்ணோம். மொபைல் கடைனா என்ன இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. முதல்ல நம்ம ஆரம்பித்தது சிம் கார்டு சேல்ஸு, ரீசார்ஜ். அது இன்னைக்கு வரைக்குமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரோம். எல்லா சிம் கார்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அதேமாரி எல்லா கம்பெனியோட ரீசார்ஜு நம்மக்கிட்ட இருக்குது. பவுச் ஐட்டம் எல்லா மாடலுக்கு உண்டான பவுச்சும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்குண்டான டிசைன்ஸ், லேடிஸ் விரும்புகிற மாதிரி ஃபேன்சி டிசைன்ஸ் வச்சுருக்கோம். பாய்ஸ் விரும்புகிற மாதிரி டிசைன்ஸ் வச்சுருக்கிறோம். டெம்பரும் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் வச்சிருக்கிறோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ஆன்லைனில் 400 விற்கிற பவுச்சில் நம்ம 150, 120, 130க்கெலாம் சேல் பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸில் கடவுளுடைய நல்ல ஆசீர்வாதத்தில் சர்வீஸ் அதிகமாக நம்ம பண்ண ஆரம்பித்தோம். நல்ல முறையில் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். சின்ன ஃபால்ட் இருக்கும், அதை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதில் பண்ணி கொடுத்து கஸ்டமர் நம்மளை கடையை தேடி வர்ற அளவுக்கு இடத்த நம்ம பிடிச்சிருக்கோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அது மூலயமா லாபம் சம்பாரித்து நல்ல செட்டில்டாக ஆகணும். சொந்த வீடு இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் நான் இருந்தது வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம். சாப்பிட்ற சாப்பாடு கூட நம்ம பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்கோம். எத்தனையோ நைட்டு வந்து நாங்கள் சாப்பிடாமையே படுத்துருக்கோம். நான், எங்கள் அம்மா, என் தம்பி அப்படி அவங்க வந்து சாப்பிடாமையே என்ன பண்ணியிருக்கிறோம், இரவுகளை கழிச்சிருக்கிறோம். நம்ம எப்படியாச்சும் நல்லா சம்பாரித்து அது மூலயமா வரக்கூடிய பணத்தினால ஒரு வீடு வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன இருக்குது அது பார்த்துட்டு போவோம். நான் எடுத்த அந்த இலக்கு வந்து நான் ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிறது என்னுடைய இலக்கு. அது வந்து இந்த பிஸ்னஸில் எனக்கு நிறைவேறிச்சான்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைவேறிச்சு தான். நான் வாடகை வீட்டில் இருந்து இந்த கடை வச்சு இந்த 16 இயர்ஸில் இப்போ 1 இயருக்கு முன்னாடி தான் நான் வந்து சொந்த வீடே வாங்கினேன். நாங்களும் பிராண்டு தான்.